அனைவருக்கும் வணக்கம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொன்றா நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம். அண்ணா யூனிவர்சிட்டியில் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குற ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம். இந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வாங்க சால்வ் பண்ணலாம். இப்போ நமக்கு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு கியூபிக் ரூட்டில் கொடுத்துருக்காங்க. சால்வ் டி கியூப் மைனஸ் 3d ஸ்கொயர் ப்ளஸ் 3d மைனஸ் 1 மல்டிப்ளை பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு கியூபிக் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. வாங்க சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறதுக்கு நான் கிவன் எழுதிக்கிறேன். given question கொடுத்தது d cube minus 3d square plus 3d minus 1 multiply by y is equal to 0. ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா, எங்கெல்லாம் நமக்கு டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் d இருக்கோ அதை ஸ்மால் எம்மா ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ d cube அப்படின்னா m cube minus 3m square plus 3m minus 1 is equal to 0. இது வந்து ஒரு cubic equation. ஸோ அப்போ நமக்கு எத்தனை ரூட்ஸ் வரும் அப்படின்னா 3 ரூட்ஸ் வரும். ஓகேவா? ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா 2 ரூட்ஸ் வரும். இது வந்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷன், ஏன்னா ஹையஸ்ட் பவர் 3 இருக்கு. ஸோ 3 ரூட்ஸ் கண்டிப்பாக வரும். இதை நான் சால்வ் பண்ணுறதுக்கு சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன். அதாவது இதுக்கான கோஎஃபிஷியன்ட் எழுத போகிறேன். m கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1, m ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் -3, m ஓட கோஎஃபிஷியன்ட் 3, தென் கான்ஸ்டன்ட் டேர்ம் -1. ஓகே, இப்போ வந்து இங்கே 1 போட்டுக்கணும், இங்கே 0 போட்டுக்கணும். மேலே இருந்து கீழே ஆட் பண்ணணும். 1 + 0 1, தென் சைடில் இருக்கிற இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 1 × 1 1, அதை இந்த இடத்துல எழுதணும். அப்போ மேலே இருந்து கீழே ஆட் பண்ணணும். -3 + 1, அப்போ எனக்கு -2. அடுத்து இந்த நம்பரையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். எப்போவுமே மேலே இருந்து கீழே ஆட் பண்ணணும், சைடு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 × -2 வந்து -2. இப்போ 3 - 2 வந்து எனக்கு 1. தென் ஃபைனலாக 1 × 1 இங்கே 1. இப்போ ஃபைனலாக எனக்கு வந்து இங்கே 0 வந்திருக்கு. இப்படி 0 வந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வெளியில் எழுதியிருக்கிற இந்த நம்பரை ஒரு ரூட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன வரும்? m - 1 is equal to 0 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ m is equal to 1. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரூட்டை ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம ஈக்குவேஷனுக்கான ஒரு ஃபஸ்ட் ரூட். இன்னும் 2 ரூட்டு கண்டுபிடிக்கணும். அது ரிமைனிங் இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் நம்ம இப்போ என்னவா மாற்றிருக்கோம்னா, ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக மாற்றிருக்கோம். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, m² - 2m + 1 is equal to 0. இந்த t ஃபேக்டரைஸ் மெத்தடில் சால்வ் பண்ணுறேன். ஸோ மேலே எனக்கு 1 வரும். இந்த லாஸ்ட்டாக இருக்க இந்த டேர்மை m²க்கு முன்னாடி இருக்கிற இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே 1 இருக்குது. 1 × 1 மேலே எனக்கு 1. இப்போ இங்கே 2 நம்பர் போடணும். இந்த 2 நம்பரை எழுதுறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் மேலே இருக்கிற இந்த டேர்ம் வரணும். இந்த 2 நம்பரை ஆட் பண்ணும்போது மிடில் இருக்கிற இந்த டேர்ம் வரணும். அப்போது -1 × -1. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? எனக்கு +1 வரும். இந்த ரெண்டையும் எனக்கு ஆட் பண்ண அப்படின்னா mக்கு முன்னாடி இருக்கிற இந்த -2 வரும். ஸோ இங்கே -1 -1 போட்டுக்கலாம். அப்போ எப்படி எழுதலாம்? m - 1 m - 1 m - 1 m - 1 is equal to 0. அப்போ செகண்ட் ரூட்டோட வேல்யூ வந்து எனக்கு 1. தென் அதே மாதிரி தேர்ட் ரூட்டோட வேல்யூவும் எனக்கு 1. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூட், செகண்ட் ரூட், தேர்ட் ரூட் மூணுமே எனக்கு சேமாக இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? m1 is equal to m2 is equal to m3. The roots are real and equal. நமக்கு ரூட்ஸ் வந்து எப்படி வந்திருக்கு? ரியல் அண்ட் ஈக்குவலாக வந்திருக்கு. ரூட்ஸ் ஆர் ரியல். ரியல் அப்படின்னா ரியல் நம்பர்ஸ். நமக்கு ரியல் அப்படின்னா நமக்கு ஒரு ரியல் நம்பராக வந்திருக்கு. அண்ட் ஈக்குவல் அப்படின்னா நமக்கு வந்து சேமாக வந்திருக்கு. இந்த மாதிரி வரும்போது நம்ம ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நல்லா கவனிக்கணும். அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஜென்ரலாக எழுதுகிறேன். CF is equal to e⁻mx ax² + bx + c. இப்போ இந்த mங்கிறது நம்மளுக்கு காமனாக வந்த ரூட் 1. a b c அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம ப்ராப்ளமுக்கு வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது வர்ற காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, e⁻x. எனக்கு m வந்து 1, ஸோ 1 × x வந்து x தான். ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக xன்னு எழுதிக்கிறேன். ax² + bx +
சி. இதுதான் என்னோட காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஆஃப் தி கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். பர்டிகுலர் இன்டர்வல் இந்த சம்முக்கு வந்து 0, ஏன்னா ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் எனக்கு 0 இருக்குது. அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஜென்ரல் சொல்யூஷன் எழுதிடலாம். ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி எழுதுவோம் அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டர்வல் e பவர் x ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c. அவ்வளோதான். நம்ம இந்த கொடுத்துருந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ணியிருக்கிற இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு கியூபிக் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். எனக்கு ரூட்ஸ் 3மே சேமாக வந்திருக்கு. நீங்கள் நல்லா கவனிக்கணும். என்ன கவனிக்கணும் அப்படின்னா எல்லா ப்ராப்ளமே ஒரு ரூட் வந்து எனக்கு எப்படி வருது, அந்த ரூட் வந்து சேமாக இருக்கா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, இமேஜினரியாக இருக்கா, அதை பொறுத்து ஒரு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறது இப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சாலே எப்படி ஒரு ப்ராப்ளம் கேட்டாலும் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ.